ஆ ஆ ஆ சொல்லுங்கம்மா. ஒரு தடவை கூட்ட வர மாட்டியா? உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறதே? உனக்கு என்ன காது பின்னாடியே இருக்குதே? அம்மா காய் கட் பண்ணும்போது தெரியாம கைய கட் பண்ணிக்கிட்டேங்கம்மா. ஏன் பார்த்து வெட்ட மாட்டியா? நீ என்ன சின்ன குழந்தையா? எப்பவும் வேலை செய்யறவ தானே? போய் கையை கழுவிட்டு வண்டி வெயில் நிக்குது, போய் எடுத்து நிழல் நிறுத்து. அம்மா இந்த கையை வச்சுட்டு எப்படி அம்மா? கை ரொம்ப வலிக்குது, ரத்தம் வர நிறைய போதுமா. கையை தானே கட் பண்ணிட்டேன், கையே போகல. இதவே சாக்கா வச்சுட்டு வீட்டு வேலை செய்யாம இருந்துடாத. மஞ்சத்தூள் எடுத்து வச்சுட்டு வேலையை பாரு. சிகரெட்டு இங்க எப்படி? ஹே, இது எதுக்கு நீ எடுத்த இப்போ? என்னங்கம்மா அதெல்லாம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சிகரெட் அடிப்பீங்களா? தப்பு இல்லையாம்மா? அது ஏன் விருப்பம். நீ எல்லாம் எதுக்கு அதை கேட்குற? இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிய வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். உங்க இஷ்டமா? என்னதுமா அது? அது தெரிலைங்கம்மா. இவதாம்மா பாத்ரூம் க்ளீன் பண்ண வந்தா, அதான் இவகிட்ட இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருந்தேன். பாருங்கம்மா, இவளுக்கு இந்த பழக்கம்லாம் கூட இருக்கு. ஐயோ அம்மா, ஏன் மேல ஏன் பழி போடுறீங்க? எங்க கிட்ட காசு பணம் இல்லதான், ஆனா என் பாட்டி என்ன ஒழுக்கமா தான் வளர்த்திருக்காங்க. அப்போ இது நான் இங்க வச்சேன்னு சொல்ல வரியா? நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பழக்கம் இது? உன்னை பெங்களூர் அனுப்பி படிக்க வச்சதெல்லாம் இதுக்கு தானா? இல்லம்மா. எதுவும் பேசாத. ஒரு வேலைக்காரி கூட என்னை வீட்டுல ஒழுங்கா வளர்த்திருக்காங்கன்னு சொல்லி கேலி பண்ற அளவுக்கு வச்சிருக்கிற நீ. உன்னை நான் நல்லா வளர்க்கலையா? அப்படியெல்லாம் இல்லம்மா. இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பண்ணது எனக்கு தெரிஞ்சுதே, பாத்துக்காமா. ஏய், இந்த விஷயமெல்லாம் எங்கேயும் வெளியே தெரியக்கூடாது, தொலைச்சிரும் உன்னைய. என்னையே அடி வாங்க வச்சுட்டேல. நான் என்னங்கம்மா பண்ணேன்? நீ எதுவும் பண்ணல. இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் நீ பாரு. ஏய், என் பொண்ணோட பழைய துணிங்கெல்லாம் இருக்கு, எல்லாம் நல்ல நல்ல துணிங்க, தூக்கி போடவே மனசு இல்லை. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லு, அதை வாங்கிட்டு போட்டோம். சரிங்கம்மா. இந்தா, எல்லாம் ஒரு தடவை 2 தடவை போட்ட துணிதாம்மா, உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். அம்மா, இப்படி பழைய துணியெல்லாம் கொடுத்தா வாங்கிப்பாங்களா? அதெல்லாம் வாங்கிக்குவாங்கம்மா. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கொடுத்துருப்பேனேம்மா. இப்பதான் ஒரு 10 செட்டு குப்பையில போட்டேன். சரி, அது போட்டு விடு. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வெஸ்டர்ன் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸாக தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் போடுவீங்களா? பார்க்குறேம்மா, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறேன். எது பிடிச்சிருந்தா போட்டுப்பியா? இந்த பேக்ல இருக்க ட்ரெஸ்ஸஸோட வேல்யூ தெரியுமா உனக்கு? ஒன்று 5000க்கு மேலே இருக்கும். லோ குவாலிட்டி ட்ரெஸ் எல்லாம் நான் போடவே மாட்டேன். அம்மா, இப்படி வேல்யூ தெரியாத இதுங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் குப்பையிலே போட்டிருப்பேன். நீங்க தானம்மா தரேன்னு சொன்னீங்க. சரி, அது போட்டு விடுமா. ஏய், பையனரே துணி வாங்கிட்டில, கொஞ்சம் இவ கூட மளிகை கடை வரைக்கும் போய் ஜாமான்லாம் தூக்கி கொண்டு கொடுத்துட்டு போ. இவ இப்படியெல்லாம் பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா அந்த துணியை வாங்கியிருக்கவே மாட்டேன். எல்லாம் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டேன். விடுடி, ஒரு சில பேர் இப்படிதான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பணம் இருக்கிற திமிரு. இதுவே அவங்கள விட ஜாஸ்தி பணம் இருக்கிறவங்க கிட்ட பேச சொல்லி பார்ப்போம். அவங்க கிட்டலாம் பம்முவாங்க. அவங்கள விட கீழே இருக்கிறவங்க கிட்ட தான் அதிகாரத்தை காட்டுவாங்க. ஆமா, கேள்விப்பட்டேன் நீ வேலை செஞ்சிருந்த வீட்டை விட்டு நின்னுட்டியாமா? வீட்டு வேலை செய்யற பொண்ணு இப்படியா வருவேன்? ஒரே கசகசன்னு. ஏன் குளிக்கிற பழக்கமே இல்லையா? காலையிலே குளிச்சுட்டு வந்துட்டேன்.
இந்த வீடு இல்லாமல் இன்னும் 2 வீட்டில் வேலை பார்க்குறேன்னா அதான் அங்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. இங்க பாரு, இனிமேல் என் வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா மற்ற பக்கமெல்லாம் போ. ஏங்கம்மா? பாரு எவ்வளோ அழுக்கா இருக்கிறேன்னு. இதோட வந்து என் வீட்டு பாத்திரத்தை எல்லாம் தொடுவேன். எனக்கு பார்க்கறக்கே அருவருப்பா இருக்குது. ஏங்கம்மா, உங்கள் டைமிங் மதியத்துலேருந்து தானே சொன்னீங்க, அதெல்லாம் மாற்ற முடியாதுங்கம்மா. பெரிய கலெக்டர் உத்தியோகம், டைமிங்கை மாற்ற மாட்டீங்களாக்கு? என்னால் அப்படி வர முடியாதுங்கம்மா. என்னடி இன்னி 2 வீட்டில் போய் பாத்திரம் கழுகுறேங்கிற திமிரா? நானாச்சும் 4 வீட்டில் பாத்திரம் விளக்கி உழைச்சி தான் சாப்பிட்றேன். உங்களை மாதிரி ஏசி ரூமில் உட்காந்து டிவி சீரியல் பார்க்கலல்ல. என்னடி கூட கூட பேசிட்டே இருக்கிற? இனிமேல் என் வீட்டுக்கு வேலைக்கு வராத. பார்த்தாவே அருவருப்பா இருக்குது. போடி அழுக்கு பிடிச்சவளை. நீங்களே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். என்னது, நம்ம அழுக்கா இருந்தா சமைக்க கூடாதா? இது என்னடி அநியாயமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னும் 2 வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன்ல, அந்த காண்டு. அந்த வீட்டு நாயை அது மடியில் வச்சு கொஞ்சம் அந்த பொம்பளை. ஆனால் என்கிட்ட காசோ இல்லை ஏதோ ஒரு பொருள் கொடுக்கணுன்னாலும் 5 அடி தள்ளி நின்று தான் கொடுப்பா. விடுடி, நேரமாச்சு, மளிகை கடைக்கு போ, இல்லைனா அந்த அம்மா திட்டும். ஏய், சமையல் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டுங்கம்மா. என்ன சமையல்? பச்சை பயிர் ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலுங்கம்மா. எடுத்து வை, சாப்பிடணும், பசிக்குது. ஒரு 5 நிமிஷம்மா, துணி காய போட்டு வந்துடுறேன். அன்னைக்கு என்னையே அடி வாங்க வச்சல, இப்ப பாரு என்ன பண்றேன்னு. நல்லா தான் சமைச்சிருக்கா, என்ன உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. போதும். என்னடி சோத்துல இப்படி உப்பள்ளி கொட்டி வச்சிருக்கிற? உப்பா? நான் சமைச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தேம்மா, உப்பு எதுவும் இல்லைங்களே. அப்ப நான் போய் சொல்லணும்னா? இந்தா நீ சாப்பிட்டு பாரு. இரு, மத்ததெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாக்குறேன். இதுல நீ அப்படிதான் பண்ணிருப்பேன். ஏடி, ஏதோ ஒண்ணுல உப்பு அதிகம்னா கூட சரி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இப்படி எல்லாத்துலயும் உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்கிற, உப்புக்கு பிறந்தவளை. நான் நல்லா சாப்பிட கூட நினைச்சிட்டு அப்படி பண்ணிருக்கேன் நீ. அம்மா, என் தொழில் மேல சத்தியமா சொல்றேம்மா, நான் போய் இப்படி பண்ணுவேனா? பண்ணிட்டு இல்லடி, இப்ப இத்தனை வீணா போச்சுல. இதெல்லாம் என்ன பண்ண போற? கீழே கொண்டு கொட்ட போறியா? யார் அப்பா விட்டு காசு இப்படி வேஸ்ட் பண்றதுக்கு? மறுபடியும் இந்த சாப்பாட்டுல சாப்பிடுற மாதிரி பண்ணிடுறேம்மா. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா கீழே எல்லாம் கொட்டக்கூடாது. இது ஃபுல்லா காலி ஆகிற வரைக்கும் நீ ஒருத்தைய வச்சு தின்னு தீக்குற. சரிம்மா. நல்ல வேலைக்கு என் பொண்ணு இதெல்லாம் சாப்பிடல. போய் வேற சமையல் பண்ணு. தங்கம் விலை உயர்வு. இப்படியே விலை அதிகமாயிட்டே போச்சுன்னா நான் வேற என்ன 100 பவுன் எப்படி வாங்கி போடுறது? அம்மா, ஒரு 2 நாள் லீவ் வேணுங்கம்மா. லீவா? ஏன் லீவு? எதுக்கு லீவு? எக்ஸாம் வருது, ஆல் டிக்கெட் வாங்கணும், எக்ஸாம் எழுதணுமா. எக்ஸாம் எழுதி மட்டும் என்ன கழிக்க போற? இதே வேலையை தானே உன் புருஷ வீட்லயும் போய் செய்ய போற. லீவெல்லாம் தர முடியாது, போ. மா, ஒரு 2 நாள்மா ஏதாவது பண்ணுங்கம்மா. அட, என் பொண்ணு வேற வந்திருக்கா. வீட்டுல வேலை அதிகமா இருக்குது. நீ மட்டும் லீவ் எடுத்து போயிட்டுனா வேலையெல்லாம் யார் செய்யறது? அப்போ நீ வேணா ஒன்று பண்ணு, வேலை செய்யறதுக்கு வேற யாராச்சும் ஆள் இருந்தாங்கன்னா 2 நாள் உனக்கு பதில விட்டுட்டு போ. அப்படி வேற யாரும் இல்லைங்கம்மா. அது எப்படி இல்லாம போகும்? ஒரு வேலைக்காரிக்கு இன்னொரு வேலைக்காரி தெரியாமையா இருக்கும்? நல்ல கதையால இருக்கு. யாராச்சும் இருந்தாங்கன்னா விட்டுட்டு போ, இல்லைன்னா போகாத. அதுதான் ஒரே வழி. இல்லைம்மா, நான் வேற ஆளை விட்டுட்டே போகிறேன். அன்னைக்கு பழைய துணி வாங்கிட்டு போனேம்மா, அந்த பொண்ணு தானே நீ? ஆமாங்கம்மா. வீட்டு வேலையெல்லாம் நல்லா பாப்பில்ல? பார்ப்பேன். அவ திரும்ப வர வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாதுமா, சொல்லிட்டேன். உன்னை நம்பித்தான் உள்ள விடுறேன்டி, ஒழுங்கா இருப்பால்ல? ஓ, எக்ஸாம் எழுத போறீங்களா மேடம்? ஒரே நாள்ல உன்னை எப்படி திரும்ப வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு. அவளுக்காக நீ வந்து இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கியே, ஸ்ரீமதி அவ்வளோ க்ளோஸா? ஆமாங்கம்மா, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு.
அவளுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை, பாட்டி மட்டும்தான். படிக்கணும்னு ஆசைப்படுறா, படிக்கட்டுமேம்மா. எங்களை மாதிரி கஷ்டப்படுற வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு படித்த மேலே வந்தால் அதை விட சந்தோஷம் வேற என்னமா இருக்குது? அவன் மேல வரட்டும் இல்ல கீழே போட்டோம், இந்த தட்டை கழுவுனது யாரு? நான் தாங்கம்மா. ஒரே பிசு பிசுன்னு இருக்கு, தொடுறதுக்கே அருவருப்பா இருக்கு. இதான் கழுவுன லட்சணமா? மறுபடியும் கழுவி வச்சிடுறேங்கம்மா. மொத்த பாதத்தை சேர்த்து கழுவை. மிருதுளா, மிருதுளா, சொல்லுங்கம்மா. என்ன ட்ரெஸ் வாஷ் பண்ணிருக்க? இது வாஷிங் மிஷின்ல போட்டியா இல்ல கையில துவைச்சியா? மிஷினில் தாம்மா போட்டேன். நாசமா போச்சு. இந்த கிளாத்தை மிஷின்ல எல்லாம் போடக்கூடாது, கையில தான் துவைக்கணும். தெரிஞ்சா வேலை செய், இல்லைன்னா சும்மா இரு. போய் வேலையை பாரு. ஏய் இந்தாடி. சொல்லுங்கம்மா. ஒண்ணும் தெரியாத உன்னைய நல்லா கோத்து விட்டுட்டு போயிட்டான் உன் ஃப்ரெண்டு. இப்போ என்னங்கம்மாச்சு? பாத்ரூம்லாம் அப்படியே இருக்கு, ஏன் இன்னும் கழுவல? ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கு வெத்தலை பாக்க சொல்லணுமா? அதான் கழுவலன்னு தெரியுதுல, நீங்களே கழுவ வேண்டியதானே. அப்புறம் என்ன மயத்துக்கிட்டு நீங்க வேலைக்கு வந்த? நீ எக்ஸாம் எழுதாம போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ எங்கேயும் போகவும் முடியாது. என்ன திமிரு இருக்கணும் உன் ஃப்ரெண்டுக்கு. அவ காமிச்ச ஆட்டிடியூட்லாம் நல்லா செவ்விலேயே கொடுத்துருக்கணும். உனக்கு இந்த ஆப்ஷனும் கொடுத்து லீவும் கொடுத்தது தப்பா போயிடுச்சு. சரி, கையில என்ன? ஹால் டிக்கெட்மா. எங்க குடு. எதுக்குமா? குடுன்னு சொல்றேன்ல. அவ எங்களை பண்ண இன்சல்ட்டுக்கு எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் உன்னால எக்ஸாம் எழுத முடியாது. என்கிட்ட இருந்து எப்படி ஹால் டிக்கெட்டை வாங்கிறா நானும் பாக்குறேன். வாங்கம்மா போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.